اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹிஜ்ரி வருடம் 1444 ஆண்டின் ரமதான் மாதத்திலே நாமெல்லாம் நோன்பு திறப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவர்களையும் ஏற்பாட்டு குழு சார்பில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்வடைகிறேன். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். இந்த ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ ஜீவன்கள் ஆசை கொண்டிருந்தும் சிலருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்னும் சிலருக்கு நோன்பு நோக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் தேக ஆரோக்கியத்துடன் ரமதானை அடைந்து ரமதானிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இந்த ரமதான் மாதம் என்பது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். முதலாவதாக இது அல்லாஹுடைய அருள். ரமதான் எனக்கு கிடைத்திருப்பது அல்லாஹுடைய ஒரு நிஅமத் என்பதை உணர வேண்டும். நிஅமத் என்று உணர்கின்ற போதுதான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துக்களை நாம் கணக்கெடுப்போமானால் அல்லாஹுடைய நிஅமத்துக்களை நாம் கணக்கிட முற்படுவோமானால் ஒருபோதும் கணக்கிட்டு முடித்து விட முடியாது. முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அளவுக்கு நிஅமத்துக்கள் ஏராளம் நிறைந்து பறந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ரமதானை அடைந்திருப்பதும் அல்லாஹுடைய அருள் என்பதை உணர்ந்து நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நன்றி செலுத்துகின்ற போது வாழ்விலே நமக்கு இது போன்ற அல்லாஹுடைய அருளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய, அல்லாஹுடைய அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஏராளமான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹுடைய வாக்கு, நீங்கள் நான் உங்களுக்கு செய்த நிஅமத்துக்களுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் மென்மேலும் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார். எனவே நன்றி உணர்வு என்பது இன்றியமையாத ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது. இந்த ரமதான் மாதத்தை அடைந்து நாம் தற்போது சுமார் அரைவாசி பகுதியை கடத்திவிட்டு 16வது நாளிலே இருக்கிறோம். இன்று சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டதற்கு பின்னால் 17வது நோன்பில் நுழைந்து விடுவோம். எனவே கடந்த காலங்களிலே நாம் செய்த எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்று முழுமையான கூலிகளை தருவதோடு எம்மால் குறைகள் ஏதும் ஏற்பட்டிருந்தால், தவறுகள் ஏதும் நிகழ்ந்திருந்தால் அவைகளை மன்னித்து எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அவனுக்கு பொருத்தமான முறையிலே கழிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ரமதான் மாதம் வசந்த காலம், பாவ மன்னிப்பின் காலம், பயிற்சி காலம் என்று ஏராளமான வர்ணனைகளை கூறிக்கொண்டே போகலாம். அந்த வகையிலே இந்த ரமதான் நமக்கு தரக்கூடிய ஒரு 10 பொக்கிஷங்களை நான் எனக்கும் உங்களுக்குமாக இந்த சொற்ப வேளையிலே நினைவூட்டிக் கொள்கிறேன். ரமதான் தரக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 10 விடயங்களை நான் எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்டிக் கொள்கிறேன். இந்த நினைவூட்டல் நமது எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும், பயனுள்ளதாக ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்திலே இலக்கம் 1 நோன்பாளிகளுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான். பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு பாவ விமோசனத்தை வழங்குகிறான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதான் மாதத்திலே இறை விசுவாசத்துடன் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு
முன் சென்ற பாவத்துக்கு குற்ற பரிகாரம் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நோன்பு நோட்பது நமது பாவக்கரைகளை அழிப்பதற்கு ஒரு காரணமாகும். பொக்கிஷம் 2, இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகிறான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இறை விசுவாசத்துடன் நன்மையை எதிர்பார்த்து இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவருக்கு முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வளவு பெருமதியான விடயம்! இரவிலே நின்று வணங்குவது நமது பாவக்கரைகளை அழிப்பதற்கு, கடந்த பாவங்களை இல்லாமல் செய்வதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இலக்கம் 3, குர்ஆனை ஓதுங்கள், அதனூடாக உங்களது அந்தஸ்துக்களை உயர்த்தி கொள்ளுங்கள், உங்களது தரஜாக்களை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆனை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஓதுகிறானோ ஓத 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 அவனுடைய அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லும், அவனுடைய தரஜாக்கள் மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு பறந்து கொண்டே செல்லும். எனவே அல் குர்ஆனை ஓதுவதனூடாக நமது அந்தஸ்தையும் மகிமையையும் கௌரவத்தையும் கூட்டிக் கொள்ளலாம் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். பகலிலே நோன்பு நோக்கிறோம், இரவிலே நின்று வணங்குகிறோம். அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே எல்லா நேரங்களிலும் அல் குர்ஆனை ஓதுவது, படிப்பது, விளங்குவது, படித்துக் கொடுப்பது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல் குர்ஆனிலே ஒரு எழுத்தை, ஒரு அச்சரத்தை ஓதுவது, அதனூடாக அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்குகிறான். 1 முதல் 10 இவ்வாறு ஒன்றை 10 மடங்காக்கி அல்லாஹ் தருகிறான் ஒரு எழுத்துக்கு. நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை தவிர்த்து சூரா ஃபாத்திஹாவில் உள்ள எழுத்துக்களை கணக்கிடுவோமானால் சுமார் 133 எழுத்துக்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 133 எழுத்துக்கள். சூரா ஃபாத்திஹாவை ஒரு மனிதன் ஓதுவதனூடாக 1க்கு 10 என்று நாம் கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 1330 நன்மைகளை சூரா ஃபாத்திஹா நமக்கு பெற்றுத்தரும். அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கத்திலே சுமார் 600 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஒரு பக்கத்தை ஒரு மனிதன் ஓதுவானானால் 600 முதல் 10 மடங்காக நாம் பெருக்கி பார்த்தால் ஒரு பக்கத்துக்கு 6000 நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு பக்கத்தை ஓதுவதற்கு 1-2 நிமிடங்களே போதும். எத்தனை நன்மைகளை வழங்குவதற்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இது ஒரு உதாரணமே அல்லாமல் அல்லாஹ் 10 முதல் 700 முதல் அவன் விரும்பியவாறு கூலி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே நோன்பு எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுமோ இந்த குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். இந்த மனிதன் என்னை ஓதினான், என்னை படித்தான் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம் புரியும். எனவே அந்த அல் குர்ஆனை அதிகம் வாழ்விலே நாம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நன்மைகள் நமது வாழ்விலே அதிகரிக்க அல் குர்ஆன் கூறுகிறது, அல் ஹஸனாத் யுத்ஹிபன ஸய்யிஆத். நன்மைகள் நமது ஏடுகளிலே அதிகரிக்க நமது பாவங்கள் எல்லாம் அழிவதற்கு, பாவங்கள் நீங்குவதற்கு நன்மைகள் ஒரு காரணமாக இருக்கும். இலக்கம் 4, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ, தஅவத்துன் முஸ்தஜாபா. நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை கொடுத்திருக்கிறான். நோன்பாளி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அத்துஆஉ ஹுவல் இபாதா. இந்த பிரார்த்தனை என்பதுதான் வணக்கம். எனவே அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ரமதானிலே ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனை எனும் துஆவை விட மேன்மை மிக்கது எதுவுமாக இருக்க முடியாது. ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது என்பது மிகவும் மேன்மை மிக்கதாக அல்லாஹ்விடத்திலே இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதுவும் ரமலான் மாதத்திலே இருக்கிறோம். அதிகமான மனிதர்கள் இதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். நமது தேவைகளை நம்மை படைத்தவனான அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அவன் அறைகோல் விடுக்கிறான், என்னிடத்திலே பிரார்த்திக்க மாட்டார்களா, பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா என்று அறைகோல் விடுத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த ரமதானிலே நாம் பெறக்கூடிய படிப்பினை,
நாம் நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் கேட்டுவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் ரமலான் மாதத்திலே எவ்வாறு நெருங்குகிறோமோ, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அன்பை எதிர்பார்த்து பயணிக்கின்றோமோ, இதை எல்லா காலங்களிலும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தான் நமது துன்பங்களை முறையிட வேண்டும். அவன் தான் முழுமையான சக்தி உள்ளவன் என்பதை நமது அடிமனதிலே ஆழமாக பதித்து இந்த துஆவை நமது வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக, வணக்கமாக நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலக்கம் 5, தர்மம் செய்வது, கொடை வழங்குவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் கொடை வழங்கக்கூடிய கொடை வள்ளலாக இருந்திருக்கிறார்கள். அதுவும் ரமலான் மாதம் வந்து விட்டதென்றால் அவர்களுடைய தர்மம் வழங்கக்கூடிய பண்பு, கொடை வழங்கக்கூடிய தன்மையெல்லாம் காற்று வீசுகின்ற வேகத்தை விட அதிகமாக அந்த நட்பணியிலே ஈடுபடக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலானுடைய ஃபாயிதா, ரமலானுடைய பயன்பாடுகளை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள், ரமலான் என்பது ஒரு சிறந்த காலம். இந்த சிறந்த காலத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய செயல்களுக்கு இரட்டிப்பான கூலிகளை எல்லாம் வழங்குகிறார். எனவே நோன்பாளிகளுக்கு உதவி செய்யுங்கள், நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இறை நினைவிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இவ்வாறான உதவி உபகாரம் செய்வதெல்லாம் நன்மைகளை ஈட்டித் தருவதற்கு மிகவும் பொன்னான காலமான ரமலானிலே நாம் இருக்கிறோம். அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அருளை வழங்குகிறான், மக்ஃபிரத்தை வழங்குகிறான், நரக விடுதலையை வழங்குகிறான். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவிலே கோடான கோடி மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை வழங்குகிறான். எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு நோற்றவர்களாக தர்மத்தையும் நாம் இணைத்துக் கொள்வோமானால், நோன்பும் சதக்காவும் நோன்பும் தர்மமும் சேர்ந்திருக்கும் என்றால் அது நமக்கு சுவர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிடும். எனவே இந்த நோன்பும் சதக்காவும் சுவர்க்கத்தை கடமையாக்குவது போன்று நமது பாவ கரைகளை அழிப்பதற்கு, பாவ மன்னிப்பு வழங்குவதற்கும் இவ்விரண்டும் ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்றுதான் தர்மம் செய்வதென்பது, சதக்கா கொடுப்பதென்பது நமது ஃபர்லான கடமைகளிலே, ஜகாத் கடமைகளிலே ஏதாவது குறைவுகள் ஏற்பட்டால் அந்த குறைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த தர்மங்கள் எல்லாம் அமையும். எனவே இவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலக்கம் 6, ரமலானிலே நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது. ரமலானிலே நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வதென்பது நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளில் ஒரு அணுவளவேனும் குறையாமல் யார் நோன்பு திறக்க செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான கூலிகளை, வெகுமதிகளை வழங்குவதற்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். இலக்கம் 7, சிறிய ஹஜ். ரமலான் மாதத்திலே ஒரு சிறிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதுதான் ரமலான் மாதத்திலே ஒரு உம்ராவை நிறைவேற்றுவது என்பது ஒரு ஹஜ்ஜுக்கு சமனாகும். இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்களுடன் சேர்ந்து ஹஜ் செய்ததற்கு சமமாகும் என அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் கடமையான ஃபர்லான ஹஜ்ஜுக்கு இது ஈடாக மாட்டாது. ஆனால் ரமலானுடைய உம்ராவுக்கு ஹஜ்ஜை போன்ற பெருமதி, வெகுமதி கிடைக்கும் என்று நபி அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். இலக்கம் 8, ரமலான் மாதத்திலே அதுவும் குறிப்பாக கடைசி பத்தியிலே நிறைவேற்றக்கூடிய வணக்கம் இஅ்திகாஃப். அல்லாஹுக்காக உலக விடயங்களை எல்லாம் துறந்து அல்லாஹுடைய இறை இல்லமாம் பள்ளி வாயிலிலே வணக்க வழிபாடுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, வணக்க வழிபாடுகளிலே இரவையும் பகலையும் தியாகம் செய்வது, இவைகள் மிகவும் பெருமதிமிக்க வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதத்திலே இறுதி பத்தை அடைந்து விட்டால் அவர்களுடைய வேட்டிகளை கட்டிக்கொண்டு வீட்டில் உள்ளவர்களை எழுப்புவார்கள், வீட்டில் உள்ளவர்களை அந்த வணக்கத்துக்கு ஆயத்தமாகுமாறு கூறுவார்கள்.
இந்த கடைசி பத்துடைய வெகுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வீட்டில் உள்ளவர்களை எழுப்பி நபி அவர்களும் பல முயற்சிகளை செய்வார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இலக்கம் 9 லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சூராவை அவ்வாறு கூறியிருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ரமதான் மாதத்திலே வரக்கூடிய ஒரு இரவு, அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக நாம் அயராது முயற்சிக்க வேண்டும். இந்த ரமதான் எம்மை அடைந்திருக்கிறது, அல்லது ரமதானிலே நாம் ரமதானை அடைந்திருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் முயற்சியும் கட்டாயமாக ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்போது வரும் என்றால் ரமதான் மாதத்தில் தான் வரும். அதுவும் கடைசி 10 வரக்கூடிய ஒற்றைப்பட 21வது நாள், 23, 25, 27, 29 இவ்வாறு ஒற்றைப்பட நாட்களில் வரும் என நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கடைசி 10 நாட்களை நாம் முயற்சிப்போமானால் இன்ஷா அல்லாஹ் அந்த இரவை அடைந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நமது முயற்சிகள் அமையும். அது எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது, மறைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் எமது ஆசையும் முயற்சியும் அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி, அயராத ஈடுபாடு இருக்க வேண்டும். இலக்கம் 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலை வழங்குகிறான். எத்தனையோ மக்களுக்கு நரகத்திலிருந்து விமோசனம் வழங்குகிறான். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று இரவு வேளையிலே நின்று வணங்கி உடல் உறுப்புகளை பாவத்திலிருந்து பாதுகாத்து மக்களுடன் அழகான முறையிலே பழகுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நரகத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு இந்த பண்புகள், செயல்கள், நடவடிக்கைகள் ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நரக விடுதலை பெறுவதற்கான ஏராளமான விடயங்களை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த விடயங்களை எல்லாம் செய்கின்ற போது நரக விடுதலை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நமது நடவடிக்கைகள் அமையும். அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது, ஒரு முஸ்லிமும் விடயத்திலே அவதூறு சொல்லப்படுகின்ற போது அல்லது புறம் பேசப்படுகின்ற போது அவருடைய மானம் விடயத்திலே அதனை தடுத்து நிறுத்தி பாதுகாப்போமானால் அதுவும் நரக விடுதலை பெறுவதற்கான ஒரு காரணமாக அமையும். ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது நரக விடுதலைக்குரிய காரணமாக இருக்கின்றது. அதே போன்று நல்ல பண்புடையவர்களாக இருப்பது, நட்பண்புகளை வளர்த்துக் கொள்வது, இதுவும் நரகத்தை இருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமையும். யாரெல்லாம் இலகுவான மென்மை போக்குடன் அழகான முறையிலே நளினமாக நடந்து கொள்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குகிறான். எனவே சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுகிறான் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹுடைய அச்சத்தினால், அல்லாஹுடைய பயத்தினால் கண்ணீர் விடக்கூடிய கண்கள், இந்த கண்ணீர் சொட்டுக்களும் சுவர்க்கத்தை கடமையாக்கக்கூடியதாக, நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏராளமான விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம். நான் கூறிய நோன்பாளிகளுக்கான பாவ மன்னிப்பு, இரவிலே நின்று வழங்கக்கூடியவர்களுக்கான பாவ மன்னிப்பு, அல் குர்ஆனை ஓதுவதனூடாக உயர்வை பெறுவது, நோன்பாளிகளுக்கென அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை வைத்திருக்கிறான். அதே போன்று தர்மம் செய்வது, கொடை வழங்குவது, நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது, ரமதானிலே உம்ராவை நிறைவேற்றுவது, ரமதானிலே இஅ்திகாஃப் இருப்பது, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக முயற்சிப்பது, அதே போன்று நரக விடுதலை பெறுவதற்காக நம்மை தயார்படுத்துவது. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் எஞ்சி இருக்கக்கூடிய ரமதானுடைய நாட்களிலே எம்மால் இயலுமான அளவுக்கு இவ்வாறான நன்மைகளை எல்லாம் செய்து ரமலான் தரக்கூடிய எல்லா விதமான வெகுமதிகளையும் பெற்று பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி நாளை மறுமையிலே பாபுர் ரியான் என்ற
வாயிலனூடாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக.